ஹலோ எவ்ரிவன். பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஒரு கண்டினியூட்டி புரியும். அண்ட் பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான பர்சன்ஸு, புக்ஸு, அப்புறம் இண்டெக்ஸு, டேஸ் எல்லாம் வந்து பார்த்துருவோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து டிபி அபாலிஷன், காசநோய் ஒழிப்பு. அது வந்து நம்ம எப்போ எந்த ஆண்டுக்குள்ளே ஒழிக்கிறதா வந்து குறிக்கோள் வச்சிருக்கோம்னா 2025. இந்தியா இந்தியா வந்து 2025 வச்சிருக்காங்க. உலகம் தழுவியன்னா 2030. 2030க்குள்ள சர்வதேச ரீதியாக காசநோய் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத வந்து திட்டமாக வச்சிருக்காங்க. இதே மாதிரி மலேரியாவுக்கு வந்து 2030க்குள்ளன்னு வந்து வச்சிருக்காங்க. 30க்குள்ள மலேரியா ஒழிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வருஷங்கள் வந்து முக்கியம். அடுத்ததான் நேஷனல் பஞ்சாயத்து அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து கொடுத்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 விருது வந்து பெற்றுச்சு. அதில் வந்து கீரநதம் பஞ்சாயத்து வந்து கோயம்புத்தூர் இருக்கிற பஞ்சாயத்து போர்டுக்கு பெஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் வந்து ஒரு விருது வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தன்னிறைவு உள்கட்டமைப்புக்கான ஒரு விருது. ஸோ இது வந்து ஒரு தீன் தயாள் உபாத்யாயா பஞ்சாயத் சாத் விகாஸ் புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 விருது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது கலைஞரின் படைப்புலகம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதுனது யாருன்னா இமயம் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது ஜாகிர் ஹுசேன், இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. அவர் யாருன்னா தபேலா, அதாவது தபலா இசை கலைஞர் வந்து மிக முக்கியமான தபேலா வாசிப்பாளர். ஸோ இந்த எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கொஸ்டினை பார்க்காம போகவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாரு. 2023 தான் அவருக்கு பத்ம விமோசன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிறந்த பெஸ்ட் ஃபிஃபா ஃபுட்பால் அவார்ட்ஸ் 2024க்கு வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா வினிகஸ் ஜூனியர் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. உமன்ஸில் வந்து ஐத்தானா பொன்மதி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உமன்ஸ் கேட்டகரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபிஃபால் விருதுகள் வந்து யார் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் 2024க்கு வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம தமிழுக்கு வந்து வெங்கடாச்சலபதி அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆய்வு நூல், அதை வந்து முக்கியம் ஆய்வு நூல். அவரோட புக்கு என்னன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1998. ஸோ இந்த புக்குக்காக தான் வந்து புக்கில் ஆய்வு நூலுக்காக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய மற்ற புக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சுதேசி ஸ்டீம், அடுத்ததாக விஓசி கடிதங்கள் அப்படின்றது தான் அவருடைய மற்ற புக்ஸு. ஸோ அது வந்து சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக வந்து சாகித்ய அகாடமி ஒரு 21 லாங்குவேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து 24 லாங்குவேஜ் கொடுப்பாங்க. இந்த டைம் 21 தான் கொடுத்துருக்காங்க. மீதி 3 வந்து அப்புறமேட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட்ரெயின் கைரி அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததாக இது வேணா விட்டுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, அதுக்கு வந்து யுனைடெட் கிங்டத்தோடைய ஸ்வார்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஸ்வார்ட் ஆஃப் ஆனர் வந்து எந்த கோயிலுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா அயோத்தி ராம் டெம்பிள். ஸோ அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும்னா அது வந்து லாசன் அண்ட் டப்ரோ அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து கட்டினாங்க. அதோடைய ஆர்டிஸ்ட் யாருன்னா வந்து வாசுதேவ் காமத், அப்புறம் இந்த ஆர்கிடெக்ட்ஸ் வந்து சோமபுரம் அண்ட் ஜெய கட்கிகர். ஸோ அவங்க தான் வந்து கட்டினாங்க. யுனெஸ்கோவுடைய ஆசிய பசிபிக் விருது இப்போ எது கிடைச்சிருக்குன்னா 2 இடத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று அபத்தா சயேஸ்வரார் டெம்பிள் எங்கே இருக்குன்னா துக்கச்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரெனோவேட் பண்ணாங்க. பழைய டெம்பிளை வந்து இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறத வந்து ரெனோவேட் பண்ணதுனால அந்த இதுக்காக வந்து கிடச்சிருக்கு. இன்னொன்று பிஜேபி சிஐ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், மும்பையில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அது வந்து இந்த விருது வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து பிரிங் இட் ஆன் த இன்க்ரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுனது யாருன்னா தீபா மாலிக் அப்படிங்கிறவங்க. இவங்க யாருன்னா ஒரு பேரா ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு. ஸோ சில்வர் மெடல் வந்து 2016 ரியோடி ஜெனிரோ இதில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய புக்ஸ் தான் வந்து பிரிங் இட் ஆன் த இன்க்ரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். அடுத்ததாக வந்து இந்த ரிப்போர்ட்டு, ரேங்கிங்ஸு, அப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஆர்ஆர்இன்னு போட்டிருப்பேன் எல்லாத்துக்கும் ஷார்ட்டு. இது வந்து இண்டெக்ஸ், அதாவது தமிழ்லேயே வந்து இதுக்கான ஷார்ட் ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது டெசர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் கூட்டு ராணுவ பயிற்சி யார் கூட வந்து நடக்குதுன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்டு துபாய், யுஏஇ. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து நடத்துறது தான் வந்து டெசர்ட் நைட். அடுத்ததாக வந்து டைம் மேகசின் அப்படிங்க அந்த இதழ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பர்சன்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் ஆனது டொனால்ட் ட்ரம்ப். அவங்களுக்கு தான் வந்து அந்த விருது வந்து போகுது. அடுத்ததாக டிடிடிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த பயணம் மற்றும் சுற்றுலாக்கான குறியீட்டில் வந்து இந்தியாவோட தரவரிசை பட்டியல் என்னன்னு பார்த்தோம்னா 39வது. ஸோ அந்த 39ன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ஸ்கீம்ஸு, கமிட்டிஸு, அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வரும். அடுத்ததாக ஜால்பா ஹக் ஸ்கீம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ரோட்டில் வந்து ரோடு வழியாக வந்து கார்கோஸ், அதாவது இந்த சரக்கு அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு போகிறோம்ல, அதை வந்து வாட்டர் வழியாக, தண்ணி வழியாக வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ இது மூலிமா வந்து கங்கா பிரம்மபுத்திராலாம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து என்டிஏ என்னன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ இந்த நீட் எக்ஸாம்ஸ், முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடத்துறது இவங்க என்டிஏ கீழே தான் நடத்துறாங்க. இப்போ நீட்டில் வந்து இந்த வினாத்தாள் கசிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து ஆட்சியில். ஸோ அதுக்காக வந்து அதை ஒழுங்குபடுத்துற விதமாக போடப்பட்ட கமிட்டி என்னன்னா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி. ஸோ அப்போ நீட்டுக்காக என்டிஏக்காக போடப்பட்ட கமிட்டி எதுன்னா ராதாகிருஷ்ணன். அடுத்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இது வந்து 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலைஞரின் திட்டத்தின் மூலியமா 2030க்குள்ள
குடிசை இல்லா வீடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பேர் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நியர்லி வந்து ஒரு 8,00,000 வீடு வந்து கட்டித்தர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கலைஞர் இல்லம் திட்டத்தின் மூலிமா. இது வரைக்கும் வந்து 300 அதாவது 360 சதுரடி 360 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஷியோவில் வந்து கட்டித்தர போகிறாங்க வீடு. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வைக்க வாய்ப்பு இருக்குது, டிஎன்பிஎஸ்சியில் வந்து வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா கலைஞருடைய லைப்ரரி வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வீடு கட்டித்தர இன்னொரு திட்டம் தான் வெஸ்ட் பெங்காலில் பங்கர் பாரி ஸ்கீம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் காப்பி தான், அங்கே பார்த்து இங்கே பார்த்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு காப்பி அடிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ பங்கர் பாரி ஸ்கீம்ன்றது எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். அடுத்ததாக வந்து பிஎம் சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற பிஜ்லி வெடி. ஸோ பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறத வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா சூர்யா அப்படிங்கிறதே வந்து வச்சு பிடிச்சிடலாம், சூரியன். ஸோ அதை வந்து என்ன இந்த திட்டத்தோடைய நோக்கம்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு மேலெலாம் வந்து சோலார் தகடு போட்டு தரதான் வந்து இந்த திட்டத்தோடைய நோக்கம். 1 கோடி வீட்டுக்கு வந்து போட்டு தர போகிறாங்க 2027க்குள்ள. ஆமாம். ஸோ 1 கோடி பேருக்கு 27க்குள்ள. என்னன்னா பிஎம் சூரியகர் மஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது தான் திட்டத்தோட பேர். 2024 அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம், பிப்ரவரி 15. அடுத்தது வந்து என்ஹெச்ஆர்சி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இப்போ இதுக்கு நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக ஒரு சேர்மன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 8வது சேர்மன் அருண் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவங்களோட பதவி காலம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக புதுசாக சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருந்ததுன்னா ரங்கநாத் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்மன் இருந்தார். இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு போனவர் யாருன்னா அருண்குமார் மிஸ்ரா அப்படின்றவர். ஸோ இந்த என்ஹெச்ஆர்சி எல்லாம் பற்றி நம்ம 8th புக்கில் இருக்கும். ஸோ 1993 வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நம்ம ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா 1997. அடுத்து சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு, கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு இது முக்கியம். ஆன்லைனில் வந்து எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வரதுக்காக சேர்த்தறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சிசிடிஎன்எஸ். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து இது பழைய கரண்ட் ஈவெண்ட்ஸு, அந்த ஐபிசி பிஎன்சிசி அந்த விஷயத்தெல்லாம் வந்து மாற்றினது. ஐபிசி வந்து பிஎன்எஸ் பாரத நியாய சங்கீதா அப்படின்னு மாற்றிட்டாங்க. சிஆர்பிஎஸ் பிஎன்எஸ்எஸ் பாரத நியாய சுரக்ஷா சங்கீதா. அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து பிஎஸ்ஏ பாரத சாட்சி அதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மூணுத்தையும் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பேர் வந்து பார்த்துக்கோங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸில், அதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இப்போ வந்து இது எதுக்கு நியூஸில் வருதுன்னா 2 கோடி பயனாளர்கள் வந்து இது கொடுத்துட்டாங்களாமா. ஸோ கிருஷ்ணகிரியில் முதல்ல எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிருஷ்ணகிரியில் 2021 ஆகஸ்ட் 5 தான் வந்து கொரோனாக்கு அப்புறம் இது திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து யுனைடெட் நேஷன் அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க, இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல திட்டம் அப்படின்ட்டு. இந்த திட்டத்தின் மூலிமா என்னென்னதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா சுகர் இருந்துச்சுன்னா, பிபி இருந்துச்சுன்னா, அப்புறம் பிசிஓ ட்ரீட்மெண்ட்டு, அடுத்தா வந்து யூரின் இன்ஃபெக்ஷன், இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதையுமே ஆப்ஷன் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனல் வீடியோக்கு வந்துட்டோம். அடுத்ததாக முக்கியமான நாட்கள் இந்த 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ள என்னென்ன முக்கியமான நாட்கள்னு பார்த்தோம்னா விஜய் திவாஸ் அப்படிங்கிறது என்னன்னா 16ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம், டிசம்பர் 16ஆம் தேதி. ஸோ என்னது கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1971 வந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. ஸோ பங்களாதேஷ் வந்து அவங்க பிரிஞ்சு போகணும், லிபரேஷனுக்காக வந்து போராடினாங்க. ஸோ அதனால இந்தியா வந்து அப்போ இருந்த இந்திரா காந்தி அவங்க வந்து தலையிட்டு ஸோ சுதந்திரம் வந்து வாங்கி கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் பங்களாதேஷ்க்கு. ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் நம்ம விஜய் திவாஸுங்கிறத வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் டிசம்பர் 16ஆம் தேதி. அடுத்ததான் இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே, சர்வதேச புலப்பெயர்ந்தோர் தினம். இது வந்து எந்த நாளில் கொண்டாடுறோம்னா 18ஆம் தேதி. அடுத்ததாக குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி வாரம். ஆக்சுவலி குட் கவர்னன்ஸ் டே வந்து 25ஆம் தேதி, நல்லாட்சி வாரம்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கொண்டாடலாம்னு சொல்லிட்டு 19லேருந்து 25க்குள்ள வந்து அந்த வாரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடாரிட்டி டே, சர்வதேச மனித ஒற்றுமை தினம். அது வந்து எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி. அடுத்ததாக வேர்ல்டு மெடிடேஷன் டே, தியான தினம் எப்போனா டிசம்பர் 21ஆம் தேதி. ஸோ அவ்வளோதான். 22ஆம் தேதியிலேருந்து அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய குறை என்ன இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் வந்து அது தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலே ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.